வீட்டுக்கு எடுத்து போய் வண்டி. இன்னும் பிரேக் பார்க்கணும். பிரேக் பார்த்துட்டு ரேடியேட்டர் ஆயில் மாத்திரம் முடிஞ்சுது. 2 வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சு. வீட்டுக்கு எடுத்து போய் தண்ணி மாத்திரம் அப்படியே நிறுத்து. நீ ஏன்னா ரேடியேட்டர் பிரேக் மட்டுமா? ரேடியேட்டர் பிரேக் மட்டும் முடிஞ்சுது. நான் பிரேக் எப்படி இருக்குது? பிரேக் நான் ஃபுல்லாக வச்சு விட்றேன். பிரேக்கு லைனில் அடிச்சு விட்டுலாமா? லைனில் அடிக்கலாமா? நல்லா இருக்குதா? மாற்றா ஒன் டைமா? ஒன் டைம் மாற்றிட்டுமே. லைனிங்கா? ஆமாம். அடிச்சுமே. இந்தா ஃபோன் ஏன்னா ரேடியேட்டர் கழுவணும். முன்னாடிலாம் மண்ணான வாட்டர் விட்டு அடிக்கணுமாண்ணா? ஆமாம். தம்பி இறங்குறாடே. ஒரு இடத்துல கம்பாரிசன் ஃபிட் பண்ணிக்கிட்டே விட்டு அடியோன்னு அடிச்சுட்டு வந்துடலாம்டா. கட்டில் மாட்டி அடிச்சு விட்டலாம். கொட்டை தண்ணி நிற்குது. அதை பைப் சரி விட்டு அந்த வண்டி 2 வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வண்டி எப்படியோ நேரம் சும்மா வரப்போ அது சட்டக்காரன் கம்பர் தண்ணியே போட்டு அடிக்கும். அட்டா ஆமாண்டா, அங்கே எடுத்துக்கலாம். நோரா தம்பி வண்டி ஓட ஓட கீழே வரும்ல. தண்ணி கலர் மாறுற வரைக்கும் ஊற்றிக்கிட்டே பண்ணிடலாம். கலர் மாறின வரைக்கும் தண்ணி பூரா தண்ணி பிடிங்கி விட்டுற டீப்பில். அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றுறேன். புரியுதா? கரெக்டான பாக்ஸில் கண்டுச்சா? ஜீர்ணம் டீசல் போயிருக்காது நதிங்க போயிடும். கண்டிச்சா? இன்னும் பேனர் கழட்ட முடியா? இல்லை இந்த கழட்டி விடலாமாண்ணா? இது கழட்டி விட்டா இன்ஜினில் இருக்கிற தண்ணியெலாம் வருண்டா. அப்படிதாண்ணா? தம்பி பால் கேன் ரெடி பண்ணு.
வண்டி ஷார்ட் பண்ணி ஓட விட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி தானே? தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. மேலே தண்ணி எடுத்து விடுமா? ஸ்டார்ட் பண்ணிட்டு தானா? இவ்வளோ அழுப்பு இல்லை. பண்ணி விட்றேன். தண்ணி ஒரு கலராக இருக்குது, பச்சை கலர். எல்லாம் வெளியே எடுத்து விடுங்க. அதுக்கு தான் அந்த வேலையை செய்ய சொல்கிறேன். வண்டியா தண்ணி ஊற்றினா வெளியே வந்துடும்ல. கழட்டி வரணும். ஸ்டார்ட் பண்ணுறதா? ஊற்று ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன வாட்டு மோட்டர் மட்டும் வந்துட்டே இருக்குது. எப்படி தரமா? ஆயிலில் ஊற்றுவாங்களே, ஏன் தண்ணி ஊற்றி விட்டாங்க? ஆயில் ஊற்றினா கலர் மாறி. ஓகே. அந்த கலர் மாற வரைக்கும் அப்படி தானேண்ணா? கலர் மாற வரைக்கும் ஊற்றிட்டே தாங்கணும். தண்ணி தண்ணி போடுங்க. ஆமாம் வாங்கம்மா. என்னாவது என்ன ஆஃப் பண்ணாரு? நம்புறா நீங்க? நீ எதுல மேலே ஏறின? எவ்வளோண்ணா பிடிக்கும்? எத்தனை பிடிக்கும் அது? அது கேனில் எத்தனை ஊற்றணும்னே வந்துருச்சு. வாமா. இல்லை ஊதுரா, நீ ஊற்றிட்டேறா. என்ன ரேஸ் ஐயா? கொஞ்சம் ரேஸ் ஐயா. அம்மா ஓடி 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 வேகம் போ.
போதுமாண்ணா? நல்லா தண்ணி வந்துருமா இதுலையே? இது உப்பு தண்ணிண்ணா. ஓசில் பிடிங்க போகணும். சரி பிடிங்க விடுங்க. ரேடியேட்டர் ஆனால் முன்னாடி கழுவிடணுண்ணா, காற்று போகிற மாரி. அப்புறம் ஆயில் எதுக்கு ஊற்றுறாங்க? ஆயிலு ரேடியேட்டர் ஆயிலு தண்ணியிலே ஊற்றி விட்ருணுமா? தூங்கிடலாமா? இந்த மாதிரி தேவையில்ல தானே? வாங்க தம்பி. ஊற்றணும் நான் தண்ணிக்கு. எவரோட இறங்கண்ணா? இன்னும் தண்ணி கலர் மாறிடுச்சு ஓதுல. அப்போ வண்டி சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. என்னன்னா தண்ணி கொதிக்குது. வண்டி ஓடுனுச்சே, அது சூடேறாதா? சூடேற எது வந்து ஆகிடுச்சுமா தண்ணி ஊற்றி இருக்கிறதுக்கு. என்னண்ணா ரேடியேட்டர் முன்னாடி உள்ளி கேஜிக்குது? இல்லை ஊற்றி விட்டு தண்ணியா? தண்ணி தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டு நாட்டு ஊற்றி போடாதே நல்ல தண்ணி. கொஞ்சோண்டு ஊற்றி விட்டு ஓஸ் போட்டுட்டா நல்லா. நல்ல தண்ணி கொண்டாடே. கேனில் இருக்குது பாரு, அந்த கேனில், பெரிய கேனில். அப்படியே பிரேக் அப்படியே நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரே மாதிரி வச்சுட்ருண்ணா. தண்ணி ஊற்றிட்டானா? நான் எப்படின்னா மாட்டணும் இல்லை எப்படின்னா ஊற்றணும்? இது லாக் பண்ணி லாக் பண்ணலாமா வண்டி? சொம்படுத்தாடா ஓடா. நான் அப்படியே ஊற்றிட்டான். போன்ல வேணா எடுத்துட்டு போயிரு. இப்படி அந்த நெட் எடுத்து அதில் போட்டு டக்குன்னு ஊற்றி விட. அங்கே வந்துடுச்சா? வந்துடுச்சுனாங்களா? அங்கெல்லாம் வந்துச்சு நட்டு போகணும். இந்தா போட்டு விடு. வந்துதா இப்போ? வந்து தானே இப்போலாம் வராதுண்ணா. எடுத்து கீழே போடுறா. தண்ணி கீழே ஏறினா தானே வரும். இந்த கேன் எடுத்து கீழே கீழே உடஞ்சி வர போகுது. உடையாது கம்முன்னு எதுவுமே நோடா ஆட்டாந்துன்னா அது போட்டு கம்மி. நீங்கள் எடுத்து கீழே வச்சுன்னா போதும். தண்ணி ஊற்றி ஊற்றலாமா கலண்டா இல்லை எப்படி? இப்போ தண்ணி ஊற்றுறேன். தண்ணி உப்பு தண்ணி வெளியே வந்துடும். இன்ஜினில் இருக்கிறது கொஞ்சம் ஊற்றி பழுக்கு தான் நிற்கவும் முடியணும். அந்த மேலே ஏன்னா ஊற்றிக்கிட்ட வருதுன்னு பாரு. கீழே தண்ணி வருதுன்னு பாரு. தம்பி பாரு வருதா? கோட்டையிலேயே வரு. அடிச்சுப்படி 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 போ.
இது புட்டு வண்டி பாட்டில் வரா பச்சை கலரில் ஒரு பாட்டில் ஊற்றிவிட்டா தண்ணி ஊற்றிட்டு தண்ணி தான் ஊற்றிட்டோமே இல்லை இல்லை இப்போ ஊற்றல. டேய் நீ வலி ஊற்றி ஊற்றுறா அரை ஊற்றிட்டு கூட அரை தான் ஊற்றுக்கடா. ஏன்னா இது பேனர் போடலாம் அப்படிலாம் வழுக்குது நிற்க முடியல. அண்ணா நீ கையிலே நிற்க முடியல. நிஜமால அந்த கண்ணு கொடுக்க முடியாது. சரி அண்ணா அண்ணா பாருண்ணா கூழண்டுங்க. கூலண்டு ஒரு டப்பா கூடாடி கூடாடி அந்த டப்பா எடுத்துக்குறா. நம்பியாச்சு அது வந்து சுத்தமாக நம்பிச்சு. எப்படி எவ்வளோ தண்ணி ஊற்றினா ஸ்டார்ட் பண்ணி விடாடி. ரெண்டாவது இல்லை இல்லை இப்போ பாரு அப்படியே தான் இருக்குதா? இது என்னமா யார் வாங்கிச்சா? எதனால் அப்படி? இல்லை முன்ன கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கோன்னு இல்லை பிடிங்கி ஊற்றி ஊற்றணும்ல. எவ்வளோ அரைக்காமல் ஊற்றணும்? மொத்தமாகவே ஒரு 7 லிட்டரு இருந்தாலும் போதும். கூலண்ட் எடுத்து வச்சுக்க, அதை வச்சுட்டு கூலண்ட் பிடிக்கிற அளவுக்கு மட்டும் குறைக்கிறேன், அப்படியே விட்டுட்டு இருக்கணும். தண்ணி சர்க்குலேஷன் வந்து தெரியும் தெரியுமா? அது இது பண்ணால் தெரியாது. குறைச்சா குறைச்சி நான் பார்த்துட்டு தான் தண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வச்சு ஏர் பிடிச்சிச்சுன்னா வச்சுக்கோ வண்டி சீஸ் ஆகி போயிடும். ஆமாம் தானே? அப்படி தான் எனக்கு பிடிச்சிக்கிச்சு அங்கே இது இதில் மழை சமயத்தில் வண்டி அந்த வண்டி. ரேடியேட்டர் ப்ராப்ளம் ஆகி அண்ணா 5 கிலோமீட்டர் தான் வண்டி போச்சு. சென்சார் ஆன் ஆகிட்டு வண்டி நவரவே இல்லை. அது பிஸ்டன் பிடிச்சிக்கும் மறுபடியும் சூடாக நாட்டி எடுத்துட்டு போகணும். சரியான முறுக்கி ஓட்டணும்னா வண்டி சீஸ் ஆகி போயிருந்தானே. அப்புறம் அக்லேட்னாலும் அப்புறம் கம்பெனிக்கார மோன் வண்டி நீ எடுத்துகிட்டே வரலான்னு சரி அங்கேயே நிறுத்தி போடான்ட்டான். அந்த வண்டி சீஸாகி போயிடணும். ரேடியேட்டர் தண்ணி இல்லைன்னா வச்சுக்க அது வந்து நம்ம வண்டி மாரின்னு வச்சுக்க நம்ம இன்ஜின்லாம் பாரு கேப்பாக இருக்கும் காற்று போகிற மாரி. அது ரேடியேட்டர் வண்டி. தண்ணி வந்துச்சானா அப்புறம் ப்ளைனாக மேலே இன்ஜினு கப்புலாம் அதில் இதில் போய் தான் வரும். அதனால 2-3 கேன் தண்ணி ஊற்றணும். அப்படின்னுட்டா 2 கேன் தண்ணி எடுத்து கூலண்டு கொண்டு டே எங்கடா பச்சை கலட்டப்பா அந்தாண்டு இருந்து அது எடு. குழம்பு ஊற்றி வேஸ்ட்டாக போயிருக்கணும். எதுவும் பார்த்துக்க மாட்டேங்க. அதை குறைச்சி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். தண்ணி சர்க்குலேஷன் ஆகுது தெரியுங்களா? போதும். போதும் போதும் இரு. 1 லிட்டர் பிடிக்குமா? 1 லிட்டர் ஊற்றுல இல்லை 1 லிட்டர் பிடிக்குமா? 1 லிட்டர்லாம் முடியாது. ஒரே நிமிஷம் டே ஸ்டார்ட் பண்ணு. அப்படியே இப்படி நோட்டல் பண்ணிக்க.
இவ்வளோ தான் தண்ணி பிடிக்குமா? இன்னும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றலாம். ஒரு சொம்பு அதை அலசி டே நாளைக்கு ஊற்றிக்கலாம், காலையில் ஊற்றிக்கலாம் ஒன்று. அந்த அண்ணன் மேலே ஊற்றுறான் மறுபடியும். அந்த அண்ணன் எப்படி வந்த வேலைக்கு வந்தால் ஆயில் ஆகும். ஏன்னா நீட்டாகவே போகணுமா ஆஃபீஸர் மாரி? ஆயில் ஆகி தானே போகணும். அப்போ தான் வீட்டில் வேலை செஞ்சுக்கன்னு தெரியுமா தெரியக்கூடாதா? இல்லை ஏன்னா ஊர் சுற்றிட்டு வந்துட்டு நினைக்கிறாங்களா? ஆ அங்கேயே போயிட்டு போ, கீழே வருது. மூடி கழுவி போட்டு இப்ப அதுவும் அப்படித்தான் பண்ணணுமா? நல்லா தண்ணியில ஊத்தாத, போய் அங்க போய் நல்ல தண்ணி வாங்கிட்டு வந்து ஊத்து. 8-10 நாளைக்கு ஒரு தடவை முடிச்சுக்கோ. பிரேக் அந்தாண்ட ஏற்றுறோம் பாருங்க. ம் இந்தடா. புறா நீ புறா நான் பார்க்குறேன். 2 கால் வச்சு போறாடி. ஒன்றா வச்சு பிடிச்சிக்க. பிரேக் கரெக்டாக இருக்குதாண்ணா? இந்தாண்டு பாரு, அது 2 ஈவனாக இருக்குன்னு பார்த்து. இல்லை இல்லை இந்த ஆடை ஏற்றணும். இந்த ஆடை ஃபுல்லாக ஏற்றிவிட்டேன். இது அது கொஞ்சம் ஏற்றிக்கலாம் விடு. மேலே வந்தால் தான் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பிரேக் பண்ணி இன்னும் கொஞ்சம் பாரு இந்தாண்ட போதும். இந்த ஆடி நட்டு பெரிய போச்சுன்னு பார்த்தா அந்தாண்ட கொஞ்சம் ஏற்றணும். ஆனால் இந்த ஆடை கொஞ்சம் ஏற்றணும் மேலே. இல்லை இதை அடித்து பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஏற்றணும். நான் அமுத்தத்துல தெரியுது ஒரு இஞ்சி கீழே இதாது. அந்தாண்ட மட்டும் அடிச்சு சும்மா லைட்டாக அந்தாண்ட அடிச்சு அந்தாண்ட இன்னும் இருக்கு. அடித்து பார்த்துட்டு லாக் போட்டு அடிக்கும். அப்படியா? அடிச்சு போய் வச்சுருக்கேன். போய் அடிச்சு பார்த்துட்டு போடா. முன்னாடி எதுவும் இல்லையே. நான் இந்த கிரவுண்ட் சவுண்டு தான். அது ஈவன் தானே? அதுவும் பிடிக்குது ஓரளவுக்கு. இதாண்ட கொஞ்சம் ஏற்றணுமா? பிரேக் டெஸ்டிங்க. பிரேக் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே அந்த அண்ணன் விட்றா ஓட்டி போட்டோம். அப்படி இப்படி பிடிக்கணும் மயிரா. நீ பண்ணுற வேலை எதுவும் இல்லை. பிரேக் பிடி. அந்த பக்கம் அப்படியே ஓரம் பண்ணிட்டு அப்படியே பிரேக் பிடிச்சி அந்த பக்கம் ஓரம் பண்ணிட்டு அந்த பக்கம். ஓகே குட். அந்த வாரம் நிறுத்திடு அப்படியே.
சரிங்க, ஒரு வண்டி வேலை முடிச்சாச்சு. வேணாம் பார்ட் ஒன் போட்டு அப்படியே பார்ட் 1ல் போட்டுருண்டா. இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். அந்த வண்டி வீடியோ எடுத்து பார்ட் 2ல் முடிச்சிடலாம். இதோட முடிச்சிக்கலாம். ஏய் எடுத்து வா எடுத்துட்டு வாடா. ஏய் கிளட்ச் அழுத்தி நிறுத்து. அதான் அழுத்து. பிரேக் பிடிச்சிக்கா. அழுத்துறா, கிளட்ச் அழுத்துறா. வித்த காட்டுறாங்க இந்த பையனை விட்டுக்கிட்டு. நியூட்டன் பண்ணுறா டே. இந்த வண்டியெலாம் பிரேக் நச்சுன்னு இருக்கும். ஆயில் பிரேக்னு ஒரு நல்லா இருக்கும். ஆயில் பிரேக்னா எப்படிண்ணா? அதில் உள்ளார இதுக்கு மாரி கல் இருக்குமா? புனிங்கண்ணு இந்த வண்டி எப்படி தண்ணி எப்படி ஊற்றுறது? அதில் ஊற்றுனா மேலே போய் கீழே வந்துடுமா? இன்ஜின் சுற்றி க்ளீன் பண்ணிட்டு வருமால? தண்ணி நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது தானே? இல்லை தண்ணி சூப்பராக இருக்குது. புளிச்ச வாசனை அடிக்குது. எங்கள் வண்டியில் மட்டும் ஏன்னா அப்படி சேராக வருது. இது ரொட்டேட்டர்லாம் ஓட்டல. புழுதி ஏறுதுல அந்த ரேடியேட்டர் முன்னாடி போகிறது க்ளீன் பண்ணி யாரு? அதே கமர்ஷியல் விட்டு தண்ணி அடிக்கணும் சொல்லி போயிருந்தானே. தண்ணி பாருங்கள் இந்த வண்டியில் க்ளீனாக வருது. செம்மண் கலரில் கூட வரல. போடா தண்ணி கொண்டா போடா. நான் அவ்வளோதான் தண்ணி பிடிங்கி விட்டுரு. சர்க்குலேஷன் கொஞ்சம் ஊற்றலாமா? இதில் நல்ல தண்ணி இருக்க மாட்டேது. எடுத்து ஊற்றுறா கொண்டாலும். எடுத்து ஊற்று அப்படியே. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊற்று. அண்ணா இதில் ஏதோ ஃபில்ட்ரு இருக்குன்னு நினைக்கிறேண்ணா தண்ணிக்கு. நல்ல தண்ணி ஊற்றிக்கிறீங்களா? ஊற்று பரவா. லாக் பண்ணிடு. கோலண்டடு நான் கோலண்டை பியே ஊற்றிக்கலாமா? அண்ணா அந்த சின்ன டப்பா எதுக்குண்ணா? இதில் சைடில் கொடுத்துக்கிறான்ல மேக்ஸிமம் மினிமம் தண்ணி ரேடியேட்டர்லேருந்து இது இழுத்துக்கும். அதிகமாக இருந்தால் அதில் வந்துடுமா? கம்மியாக இருக்கும். ஃபோனு வேறு பேட்டரி டவுனு. நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடலாம். அதில் பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணி 2 வண்டிக்கா. ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர்லாம் சம்மந்த வண்டி எடுத்து அந்த வீடியோ போட்டு அந்த வண்டி வச்சு வாங்கலாம். எந்த வண்டி ஃபஸ்ட் இயர் லெவல் வாங்கும்போது கோடு போட்டு விட்டு அவங்கள பார்த்து காப்பி ரேட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து போட்ட மாதிரி சொல்லிடுவாங்கடா. நிறைய பேர் போடுறாங்கடா. இண்டிகாரெலாம் போய் பாரு அதே வேலையை போயிடுறானுங்க. இவங்களை பார்த்து நாம் எங்கே போட்டோம்? சரி அந்த அதில் போய் மூண்டோடா. கோலண்டாலாம் அதிலே ஊற்றிட்டானா? ஏன்னா பிடுங்குற? கடைசியாக யாருன்னு கேட்டில அவருக்கு தெரியும்டி. போதுமானு பாரு. இதில் கொஞ்சம் இது நம்பிச்சாடாது.
டப்பா அலசிட்டா ம் டீசல் டேங்க் தான் அந்த வண்டிக்கு என்ன பண்ணலாம்? இதே இருக்கா லைட் இருக்கா ஃபோன் லைட்டு மொபைல் லைட்டு ஏதோ ஒன்று போட்டுக்க வேண்டியதான். டேய் நம்பி வைச்சாடா. கூலண்ட் கொஞ்சம் இருக்கா இல்லை ஆ டப்பாவில் டப்பாவில் எல்லாமே ஊற்றிட்டான். இது கொஞ்சம் சரி கலந்துக்காது, கலர் மாறாது. ஆ என்ன வீடியோடா? என்ன வீடியோ? போதுண்டா வலிஞ்சு வந்து நடி. ஆனால் என்ன கூலண்ட் வெளியே வருது, நான் ஊற்றுறான் டக்குன்னு சொல்லு. நீ கீழே ஊற்றாதடா, இன்னொரு சொம்பு வேண்டாம். சரி நான் பார்க்குறேன். ம் இப்போ ஊற்றுற கூலண்ட் அங்கே போட்டோம். ஊற்றுறதா? ஊற்று. தீப்பு நசிங்கிச்சாண்ணா? ம் அவ்வளோதான், மூடி போட்டு. ம் ஊற்றிட்டியா வலி வலி இதுண்ணா. ஒரு கலக்கு ஏதோ ஒரு கழுவு. ம் ஆனால் தண்ணி என்னன்னா கீழே வரமாட்டேங்குது இங்கே இதுக்கா ம் ம் அந்த வண்டியோட அமௌண்ட் வாங்கி செஞ்சு பெயிண்ட் வாங்கி இல்லை இல்லை இங்கே தண்ணி ஃபுல்லாக இருக்குல்ல அதனால் இல்லை நான் அதனால் போட முடியும். இது போகிறேன். ஹலோ ஒரு அழுத்தி விட்டினா போதும். முன்னாடி பிரேக் டெஸ்ட் பண்ணி போகிறேன். அடியில் தானே ஃபுல்லாக இருந்தது. அந்த வண்டி லைட்டா அந்த வண்டி லைட்டாக இருக்குது. ஆமாம் அது வந்து அது ஆட்டம் கீர் போட்டு பாரு. போகுது. அண்ணா இவன் கிளச்சு ஃபுல்லாக அமுத்த மாட்டேங்கிறான். ஆ அங்கே பாரு அப்படி அழுத்தணும். இது பிரேக் நல்லா இருக்குது தானே? ஆ டீசல் டேங்க் தானா? ம் டீசல் டேங்க் பார்த்தா வேலை முடிஞ்சுது. சவுண்டு வருதா தூக்குனா? ஆமாம் தூக்கினா சவுண்டு வருது. அவ்வளோ நான் சொல்கிறது ரெண்டு அவ்வளோ இருக்குமா? ஹலோ ஓகே அவ்வளோதாண்ணா. அவ்வளோதாண்ணா. நான் இந்த வண்டியில் பிரச்சனை கூட கிளியர் பண்ணிட்டேன். அந்த டேங்க் மட்டும் எடுத்துக்கணும். ஒன்றையும் முடிச்சிட்டுனா முடிஞ்சு போச்சுண்ணா. பிரேக்கு கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? பிரேக்கெலாம் கரெக்டாகும், நறுக்குனுக்கும். ஆ ஆ எந்த டாக்டரு? ம் டேய் அப்பா அவ்வளோதாங்க, 2 வண்டி சர்வீஸ் முடிஞ்சது.
இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இருட்டு கட்டிச்சு, வீடியோ எடுக்க முடியல. அந்த டேங்க் கழுவுனது முக்கிய மாட்டி எடுக்க முடியல வீடியோ. இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.